நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல். இது யாருக்குன்னா இந்த வன்னியருக்கு தான் அந்த பதிவு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 5 வருஷமாக இந்த திராவிட கட்சி நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கு. பச்சை துரோகம் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் துரோகம் இல்லை, பச்சை துரோகம் பண்ணியிருக்கு. 5 வருஷமாக நம்ம ஜாதிக்காக, வன்னியருக்காக ஒரு துரும்பு கூட கிள்ளி போட கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம போய் கேட்டோம்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற ஜாதிகாரங்கிட்ட போய் என்ன பண்ணிடுறது, இவங்க வன்னியர்லாம் இடம் ஒதுக்கிட்டு கேட்குறாங்க, கொடுக்கூடாது, நீங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் அவங்களுக்கு எதுவும் ஓப் பண்ணக்கூடாது இப்படின்னு பண்ணிங்கன்னா பார்த்து இந்த டிஎம்காரனுங்க மற்ற ஜாதி மேலே, அதான் அந்த வன்னியர் மேலே தூக்கி போகிறது பை பாரு. அவங்க 10 புள்ளி கேட்குறாங்க வன்னியர், அப்போ நீங்கள் இதாகிடுவீங்க இப்படின்னு மற்ற ஜாதி பூரா தூண்டி விட்டு இந்த முட்டாள் மக்கள் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, ஓ வன்னியர் தான் நம்மளுக்கு எதிராகிறாங்களான்னு சொல்லிட்டு இதை இவனுக்கு சென்டரில் குளிர் காயறது இந்த டிஎம்காரனுங்க. அதான் இப்படி சண்டை மூட்டி விட்டுட்டு இவனுக்கு ஓட்டு வாங்கிறதுக்காக இப்படி மூட்டி ஒருத்து. ஆனால் மக்களே இது தெளிவாக இருங்க. எல்லா ஜாதி மக்களுக்கும் சொல்கிறேன், உனக்கும் துரோகம் பண்ணுறான், இந்தாட்டையும் துரோகம் பண்ணுறான், எல்லா ஜாதியுமே துரோகம் பண்ணுறான் டிஎம்காரன். உன்னை வன்னியர் உங்களை மட்டம் தரத்துக்கு பார்க்குறான், வன்னியர் வந்துட்டால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது கூடும் அப்படின்னு உங்களையும் வளர்த்து விட மாட்டான், உங்களையும் நெல்லது செய்ய விட மாட்டான். ஏன்னா உங்களை வன்னியர் பக்கம் சாய விடாத கேட்க இப்படியும் 2 பக்கமும் சண்டை மூட்டி விட்டு குளிர் காயிறானுங்க. சென்ட்ரலில் இவனுக்கு நல்லா குளிர் காஞ்சின்னு இவனுக்கு குதிரை ஏறிட்டே இருக்கிறானுங்க. இந்த 50 வருஷமாக இதான் பண்ணுறானுங்க. மக்களே தெளிவாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது உங்களுக்கும் கிடைக்கும், எல்லா சமுதாயத்துக்கும் கிடைக்கும். அதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இதில் யாருக்கு யார் பெரிய ஆள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் உண்டான வசதி கிடச்சிச்சுனாக்கா எந்த இதுவும் கிடையாது. அவன் டிஎம்காரன் என்ன பண்ணுவானாக்கா, வன்னியருக்கு 10.5 கேட்குறான்னு கேட்டானாக்கா இவங்க மற்றவங்களை பூரா தூண்டி விடுறது. பாரு, அவங்க 10.5 கேட்டாங்கனாக்கா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நீங்கள் அவங்கள எகுத்து நில்லுங்க, நீங்கள் எங்களா கூட நில்லுங்க இப்படின்னு 2 பக்கமும் உங்களையும் வளர்த்து விட மாட்டான், மற்ற ஜாதியும் வளர்த்து விட மாட்டான், இந்தாட்டி யாருமே வளர்த்து விட மாட்டான். 2 பக்கமும் சண்டை மூட்டி விட்டு இவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பான். குளிர் காஞ்சிக்கிட்டு குதிரை ஏறிட்டே இருப்பான். இந்த 50-60 வருஷமா அப்படி தான் ஏறிக்கிறானுங்க. நாம் தான் முட்டாள் மக்களே, நாம் தான் தெளிவாகணும். நம்மளுக்கு உண்டாந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது, எவனும் கேட்க தேவை கிடையாது, நம்மளுக்கு உண்டாந்து கிடைக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த திராவிடத்தை ஒழிச்சாதான் நம்மளுக்கு எல்லா உரிமையும் எல்லாருமே கிடைக்கும். உன்னை தூண்டி விட்டு எங்கிட்ட பேரம் பேசத்தை, என்னை தூண்டி விட்டு உங்கள்கிட்ட பேரம் பேச வைக்கிறது, 2 பக்கமும் எல்லாரையும் எல்லா ஜாதியுமே கலரை விட்டு வேடிக்கை பார்க்குற ஜாதி எதிரானாக்கா இந்த திராவிடம் தான் பண்ணுது. இந்த திராவிடம் குதிரை ஏறினாக்கா நம்மளை எல்லாரும் சண்டை மூட்டி விடணும், இந்த வேலை தான் பார்க்குது. அதனால நான் சொல்கிற மக்களே, திராவிடத்துக்கு ஓட்டு போடாதீங்க. மீண்டும் சொல்கிறேன். ஆமாம், இந்த வன்னியர் வச்சியே மற்ற ஜாதிகாரன் பூரா பலிகடாகிட்டான். யார்? இந்த ஸ்டாலின், இந்த டிஎம்காரசு. வன்னியர் கேட்குறாங்க, வன்னியர் வேத்த பண்ணிவிடுவாங்க, அதை பண்ணிவிடுவாங்க, மற்ற ஜாதி பூரா சொல்லி உசுப்பு கல்லி அவனே வளர விடல, அவனே பலிகடாக்கி சோத்துக்கு ஐவசு இல்லாத அளவுக்குலாம் உருவாக்கி வச்சுக்கிறான். மற்ற ஜாதியில் எல்லாத்துலேயுமே இந்த பக்கமாக இவனை சேர விடாமல், இந்தாட்ட இவனை சேர விடாமல், அவனை இப்படி சேர விடாமல், இவனை அப்படி சேர விடாமல், அப்படியே கலக்கி குட்டையாக கலக்கி ஒரு குளிர் காஞ்சி இருப்பாரான், குதிரை ஏறிட்டே இருப்பாரான். நாமெல்லாம் அவ்வளோ முட்டாள், தமிழ்நாட்டுக்காரன் நம்மளை அவ்வளோ முட்டாளாக வச்சுக்கிறான் இந்த திராவிடத்துக்காரன். நாம் தான் முறியடிக்கணும். நாம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கணும்னாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து டிஎம்கு ஓட்டு போட செய்யணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதனால சொல்கிற மக்களை, தெளிவாக ஓட்டு போடுங்க. இந்த முறை பார்த்து ஓட்டு போடுங்க. திராவிடத்துக்கு ஓட்டு போடாதீங்க. அது திராவிடன்றது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள அது ஒரு ஈக்கம். அந்த ஈக்கத்துக்கே யாரும் ஓட்டு போடாதீங்க. அது வந்துச்சுனாக்கா தமிழ்நாட்டுக்கு இந்த கலவரத்தை உருவாகிற வேலையை தான் பார்க்கும். திருப்பணமும் அதே வேலை தான் பார்க்கும். 5 வருஷம் பண்ணிச்சு, திரும்ப 5 வருஷம் அதே தான் பண்ணோம்.
மக்களே தெளிவாக ஓட்டு போடுங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம அரசியல்.